இந்தியாவின் மாநிலங்களும் ஆட்சி பகுதிகளும். இந்தியாவில் 28 மாநிலங்களும் தில்லி தேசிய தலைநகர பகுதி உள்ளிட்ட 8 நடுவண் அரசின் ஆட்சி பகுதிகளும் உள்ளன. அனைத்து மாநிலங்களிலும் மற்றும் ஒன்றிய பகுதிகளில் பாண்டிச்சேரி, சம்மு காஷ்மீர், டெல்லி தலைநகர பகுதி ஆகியவற்றிலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் அரசுகள் உள்ளன. ஏனைய ஒன்றிய பகுதிகள் இந்திய அரசால் நியமிக்கப்படும் ஆளுநர்களைக் கொண்ட குடியரசுத் தலைவரின் நேரடி ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளாகும். ஒன்றிய பகுதி அல்லது யூனியன் பிரதேசம் என்பது இந்தியாவில் ஒரு நிர்வாக பிரிவாகும். இது மாநிலங்களைப் போலல்லாமல் நேரடியாக இந்திய நடுவண் அரசால் நிர்வகிக்கப்படுகிறது. 2022ஆம் ஆண்டு நிலவரப்படி இந்தியாவில் 8 ஒன்றிய பகுதிகள் உள்ளன. 1956ஆம் ஆண்டில் மாநிலங்கள் மீளமைப்புச் சட்டத்தின் கீழ் மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்கப்பட்டன. அதன் பின்னர் வட இந்திய பகுதிகளில் சில புதிய மாநிலங்கள் உருவாக்கப்பட்டது. மாநிலங்களும் ஒன்றிய பகுதிகளும் மாவட்டங்கள் என்ற சிறிய நிர்வாக அலகுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவைகளை பின்வருமாறு காண்போம். ஆந்திர பிரதேசம். தலைநகரம் அமராவதி, ஹைதராபாத். மொழிகள் தெலுங்கு. புவியியல் வங்காள விரிகுடா, வளமான சமவெளிகள் மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் ஆகியவற்றில் நீண்ட கடற்கரைக்கு பெயர் பெற்றது. பொருளாதாரம் விவசாயம், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் மருந்துகள். அருணாச்சல பிரதேசம். தலைநகரம் இட்டாநகர். மொழிகள் ஆங்கிலம். பல உள்நாட்டு மொழிகளும் உள்ளன. புவியியல் இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது. மலைநிலப்பரப்பு மற்றும் அடர்ந்த காடுகளால் வகைப்படுத்தப்படுகிறது. பொருளாதாரம் விவசாயம், தோட்டக்கலை மற்றும் சுற்றுலா. அசாம். தலைநகரம் திஸ்பூர். மொழிகள் அசாமிஸ், போடோ, பெங்காலி. புவியியல் தேயிலை தோட்டங்கள், பிரம்மபுத்திரா நதி மற்றும் வனவிலங்குகளுக்கு பெயர் பெற்றது. பொருளாதாரம் தேயிலை உற்பத்தி, பெட்ரோலியம், இயற்கை எரிவாயு. பீகார். தலைநகரம் பாட்னா. மொழிகள் இந்தி, உருது. புவியியல் கங்கை நதியின் வளமான சமவெளி. பொருளாதாரம் விவசாயம், கல்வி மற்றும் சேவை துறைகள். சத்தீஸ்கர். தலைநகரம் ராய்ப்பூர். மொழிகள் இந்தி. புவியியல் கனிமங்கள், அடர்ந்த காடுகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகள் நிறைந்தது. பொருளாதாரம் சுரங்கம், எஃகு உற்பத்தி மற்றும் விவசாயம். கோவா. தலைநகரம் பனாஜி. மொழிகள் கொங்கனி, மராத்தி, ஆங்கிலம். புவியியல் கடலோர மாநிலம். அதன் கடற்கரைகள் சுற்றுலா மற்றும் போர்த்துகீசிய பாரம்பரியத்திற்காக அறியப்படுகிறது. பொருளாதாரம் சுற்றுலா, சுரங்கம் மற்றும் மீன்பிடித்தல். குஜராத். தலைநகரம் காந்திநகர். மொழிகள் குஜராத்தி, இந்தி, ஆங்கிலம். புவியியல் பாலைவனங்கள், கடற்கரை மற்றும் வளமான சமவெளிகள் கொண்ட பல்வேறு நிலப்பரப்பு. பொருளாதாரம் தொழில், வர்த்தகம் மற்றும் விவசாயம்.
ஹரியானா. தலைநகரம் சண்டிகர். மொழிகள் இந்தி, பஞ்சாபி. புவியியல் முதன்மையாக சமவெளி மற்றும் ஆறுகள் கொண்ட விவசாயம். பொருளாதாரம் விவசாயம், ஆட்டோமொபைல் உற்பத்தி மற்றும் சேவைகள். ஹிமாச்சல பிரதேசம். தலைநகரம் கோடையில் சிம்லா, குளிர்காலத்தில் தர்மசாலா. மொழிகள் இந்தி, பஹாரி. புவியியல் மலை, இமயமலையின் ஒரு பகுதி. பொருளாதாரம் சுற்றுலா, விவசாயம் மற்றும் நீர் மின்சாரம். ஜார்க்கண்ட். தலைநகரம் ராஞ்சி. மொழிகள் ஹிந்தி, பிராந்திய மொழிகள். புவியியல் கனிமங்கள் மற்றும் காடுகள் நிறைந்த பீடபூமி பகுதி. பொருளாதாரம் சுரங்கம், கனரக தொழில்கள் மற்றும் விவசாயம். கர்நாடகா. தலைநகரம் பெங்களூரு. மொழிகள் கன்னடம். புவியியல் கடற்கரையோரங்கள், மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் பீடபூமிகளுடன் கூடிய பல்வேறு புவியியல். பொருளாதாரம் தகவல் தொழில்நுட்பம், உயிரி தொழில்நுட்பம் மற்றும் பட்டு. கேரளா. தலைநகரம் திருவனந்தபுரம். மொழிகள் மலையாளம். புவியியல் அதன் காயல், மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் மசாலா தோட்டங்களுக்கு பெயர் பெற்றது. பொருளாதாரம் சுற்றுலா, மசாலா பொருட்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து பணம் அனுப்புதல். மத்திய பிரதேசம். தலைநகரம் போபால். மொழிகள் இந்தி. புவியியல் காடுகள், ஆறுகள் மற்றும் பழங்கால நினைவு சின்னங்கள் கொண்ட மைய இடம். பொருளாதாரம் விவசாயம், கனிம வளங்கள் மற்றும் ஜவுளி. மகாராஷ்டிரா. தலைநகரம் மும்பை. மொழிகள் மராத்தி. புவியியல் மேற்கு கடற்கரை, பீடபூமிகள் மற்றும் முக்கிய நகர்ப்புற மையங்கள். பொருளாதாரம் தொழில், நிதி மற்றும் பொழுதுபோக்கு. மணிப்பூர். தலைநகரம் இம்பால். மொழிகள் மெய்டை, ஆங்கிலம். புவியியல் பசுமையான பள்ளத்தாக்குகள் கொண்ட மலைப்பாங்கான நிலப்பரப்பு. பொருளாதாரம் விவசாயம், கைத்தறி மற்றும் கைவினை பொருட்கள். மேகாலயா. தலைநகரம் ஷில்லாங். மொழிகள் ஆங்கிலம், காசி, கரோ. புவியியல் அதிக மழைப்பொழிவு, அடர்ந்த காடுகள் கொண்ட மலைப்பாங்கான மாநிலம். பொருளாதாரம் விவசாயம், தோட்டக்கலை மற்றும் சுற்றுலா. மிசோரம். தலைநகரம் ஐஸ்வால். மொழிகள் மிசோ, ஆங்கிலம். புவியியல் மலைகள், அடர்ந்த மூங்கில் காடுகள். பொருளாதாரம் விவசாயம், கைத்தறி மற்றும் கைவினை பொருட்கள்.
நாகாலாந்து தலைநகரம் கோஹிமா மொழிகள் ஆங்கிலம் பல்வேறு பழங்குடி மொழிகள் புவியியல் வளமான பல்லுயிர் கொண்ட மலை பொருளாதாரம் விவசாயம் கைவினைப் பொருட்கள் மற்றும் சுற்றுலா ஒடிசா தலைநகரம் புவனேஸ்வர் மொழிகள் ஒடியா புவியியல் கிழக்கு கடற்கரை வளமான சமவெளி மற்றும் காடுகள் பொருளாதாரம் விவசாயம் சுரங்கம் மற்றும் கைவினைப் பொருட்கள் பஞ்சாப் தலைநகரம் சண்டிகர் ஹரியானாவுடன் பகிர்ந்து கொள்ளப்பட்டது மொழிகள் பஞ்சாபி புவியியல் சிந்து நதி படுகையின் வளமான சமவெளி பொருளாதாரம் விவசாயம் குறிப்பாக கோதுமை மற்றும் அரிசி உற்பத்தி மற்றும் தொழில் ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூர் மொழிகள் இந்தி ராஜஸ்தானி புவியியல் வறண்ட சமவெளிகள் மற்றும் வரலாற்று கோட்டைகள் கொண்ட பாலைவன மாநிலம் பொருளாதாரம் சுற்றுலா கைவினை பொருட்கள் மற்றும் விவசாயம் சிக்கிம் தலைநகரம் காங்டாக் மொழிகள் ஆங்கிலம் நேபாளி புவியியல் மலைநிலப்பரப்பை கொண்ட இமயமலை மாநிலம் பொருளாதாரம் சுற்றுலா விவசாயம் மற்றும் நீர் மின்சாரம் தமிழ்நாடு தலைநகரம் சென்னை மொழிகள் தமிழ் புவியியல் தெற்கு கடற்கரை வளமான சமவெளி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் பொருளாதாரம் தொழில் விவசாயம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் தெலுங்கானா தலைநகரம் ஹைதராபாத் மொழிகள் தெலுங்கு உருது புவியியல் அரை வறண்ட நிலப்பரப்புடன் கூடிய தக்கான பீடபூமி பகுதி பொருளாதாரம் தகவல் தொழில்நுட்பம் விவசாயம் மற்றும் ஜவுளி திரிபுரா தலைநகரம் அகர்தலா மொழிகள் பெங்காலி கோக்போரோக் புவியியல் சமவெளி மற்றும் காடுகளுடன் கூடிய மலைப்பாங்கான நிலப்பரப்பு பொருளாதாரம் விவசாயம் கைவினைப் பொருட்கள் மற்றும் ரப்பர் உற்பத்தி உத்தரப்பிரதேசம் தலைநகரம் லக்னோ மொழிகள் இந்தி உருது புவியியல் கங்கை நதியின் பரந்த சமவெளிகள் கலாச்சார ரீதியாக வரலாற்று தளங்கள் நிறைந்தவை பொருளாதாரம் விவசாயம் ஜவுளி மற்றும் கைவினைப் பொருட்கள்
உத்தரகாண்ட். தலைநகரம் குளிர்காலத்தில் டேராடூன், கோடை காலத்தில் கெய்ர்சைன். மொழிகள் இந்தி, சமஸ்கிருதம். புவியியல் ஆறுகள், காடுகள் மற்றும் புனித தலங்களைக் கொண்ட இமயமலை மாநிலம். பொருளாதாரம் சுற்றுலா, விவசாயம் மற்றும் நீர் மின்சாரம். மேற்கு வங்காளம். தலைநகரம் கொல்கத்தா. மொழிகள் பெங்காலி, ஆங்கிலம். புவியியல் சமவெளிகள், ஆறுகள் மற்றும் சுந்தரவன கழிமுகம் கொண்ட கிழக்கு மாநிலம். பொருளாதாரம் விவசாயம், ஜவுளி மற்றும் தொழில். ஒன்றிய பகுதி அல்லது யூனியன் பிரதேசம் என்பது இந்தியாவில் ஒரு நிர்வாக பிரிவாகும். இது மாநிலங்களைப் போலல்லாமல் நேரடியாக இந்திய நடுவண் அரசால் நிர்வகிக்கப்படுகிறது. 2022ஆம் ஆண்டு நிலவரப்படி இந்தியாவில் 8 ஒன்றிய பகுதிகள் உள்ளன. 1956ஆம் ஆண்டில் மாநிலங்கள் மீளமைப்புச் சட்டத்தின் கீழ் மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்கப்பட்டன. அதன் பின்னர் வட இந்திய பகுதிகளில் சில புதிய மாநிலங்கள் உருவாக்கப்பட்டது. மாநிலங்களும் ஒன்றிய பகுதிகளும் மாவட்டங்கள் என்ற சிறிய நிர்வாக அலகுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவைகளை பின்வருமாறு காண்போம். யூனியன் பிரதேசங்கள். 1. அந்தமான் நிக்கோபார் தீவுகள். தலைநகரம் போர்ட் பிளேயர். புவியியல் வங்காள விரிகுடாவில் உள்ள தீவுகளின் குழு. கடற்கரைகள் மற்றும் கடல் வாழ் உயிரினங்களுக்கு பெயர் பெற்றது. பொருளாதாரம் சுற்றுலா, மீன்பிடி மற்றும் விவசாயம். சண்டிகர். புவியியல் யூனியன் பிரதேசம் மற்றும் பஞ்சாப் மற்றும் ஹரியானா இரண்டின் தலைநகரம். அதன் நவீன கட்டிடக்கலைக்கு பெயர் பெற்றது. பொருளாதாரம் அரசு சேவைகள், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் கல்வி. தாத்ரா மற்றும் நகர் ஹவேலி மற்றும் டாமன் மற்றும் டையூ. தலைநகரம் டாமன். புவியியல் 2 தனித்தனி பகுதிகள் ஒரு யூனியன் பிரதேசத்தில் இணைக்கப்பட்டன. அதன் கடற்கரைகள் மற்றும் போர்த்துகீசிய பாரம்பரியத்திற்காக அறியப்படுகிறது. பொருளாதாரம் சுற்றுலா, விவசாயம் மற்றும் தொழில். பவளப்பாறைகள் மற்றும் கடல்வாழ் உயிரினங்களுக்கு பெயர் பெற்ற அரபிக் கடலில் உள்ள தீவுகளின் குழு. பொருளாதாரம் மீன்பிடி, தென்னை சாகுபடி மற்றும் சுற்றுலா. டெல்லி. தலைநகரம் புது டெல்லி. புவியியல் இந்தியாவின் தலைநகரம், வரலாற்று நினைவுச் சின்னங்கள் மற்றும் அரசு நிறுவனங்களைக் கொண்ட ஒரு முக்கிய நகர்ப்புற மையம். பொருளாதாரம் அரசு சேவைகள், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுலா.
புதுச்சேரி. தலைநகரம் புதுச்சேரி. புவியியல் 4 மாவட்டங்களைக் கொண்ட யூனியன் பிரதேசம். அதன் பிரெஞ்சு காலனித்துவ கட்டிடக்கலைக்கு பெயர் பெற்றது. பொருளாதாரம், சுற்றுலா, விவசாயம் மற்றும் கல்வி. லடாக். தலைநகரம் லே. புவியியல் இமயமலையில் உள்ள ஒரு உயரமான பகுதி. அதன் குளிர் பாலைவனங்கள் மற்றும் புத்த மடாலயங்களுக்கு பெயர் பெற்றது. பொருளாதாரம், சுற்றுலா, விவசாயம் மற்றும் கைவினைப் பொருட்கள். ஜம்மு காஷ்மீர். தலைநகரம் கோடை காலத்தில் ஸ்ரீநகர், குளிர்காலத்தில் ஜம்மு காஷ்மீர். புவியியல் சமவெளிகள் முதல் இமயமலை வரை பல்வேறு நிலப்பரப்புகளைக் கொண்ட ஒரு பகுதி. அதன் இயற்கை அழகுக்காக அறியப்படுகிறது. பொருளாதாரம், விவசாயம், கைவினைப் பொருட்கள் மற்றும் சுற்றுலா.